பாஜகவோடு பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று வரை நிலை தெரியவில்லை. நாளை மேபி தெரியலாம் அவர் எங்க வந்து சேர போறார், யார் கூட வந்து சேர போறார் இல்ல தெரியலாம். இல்ல அது வந்து நான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, செய்திகள் வரலாம். திமுக நல்ல கட்சி, தமிழ்நாடு அரசை சிறப்பா கையாண்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற எண்ணத்துல யார் வந்தாலும் சரி அவர்களை ஒரு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயக்கம் திமுக. இங்க ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க பாஜக, உமான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறப்ப சொல்றாங்க, திமுகல என்னுடைய வார்டுக்கு திட்டங்களை அள்ளி தந்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படி என்று எதிரணியிலிருந்து இந்த குரல்லாம் வருது. நீங்க எங்க அணியில இருக்கிறவங்க சொன்னா நீங்க உங்க அணி நீங்க சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். அப்போ எதிரணியில இருப்பவரும் போற்றக்கூடிய தலைவராக இன்றைக்கு விளங்கி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சிறுபான்மையினர் மொத்தமும் வந்து திமுக சேரக்கூடிய நிலை பாஜக அதிமுக கூட்டணி வச்சப்ப இருந்தது. சேலஞ்ச் பண்ணி சொல்ல, நீங்க ஆதாரம் தான் காட்டுங்க. ஒரு தேமுதிக தொண்டனாவது எனக்கு இந்த கூட்டணி பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியேறினா, நீங்க அப்படி ஏறி இருக்கிறான் வெளியே எங்கேயாவது வேற ஒரு கட்சியில சேர்ந்து இருக்கிறாங்கன்னா நீங்க கேன் ஷோ. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு துணிச்சல் மிக்க ஒருவராக கேப்டன் அன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நேருக்கு நேர. அது வந்து ஒரு பயங்கரமான துணிச்சல் மிக்கவராக கேப்டன் இருந்தார். அந்த துணிச்சலை இன்னைக்கு யார்கிட்ட பார்க்குறாங்க தேமுதிக தொண்டர்கள்னா எங்களுடைய தலைவர்கிட்ட பார்க்குறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் ரஜினி. வணக்கம். தொகுதி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணிகள் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. எல்லா என்டிஏலையும் சரி, திமுகவுடைய கூட்டணியிலும் சரி. எப்பயுமே வராத ஒரு கேள்வி என்னென்னா, திடீர்னு தேமுதிக வரும்போது மட்டும்தான் ஒரு சர்ச்சையாகவும் பல கேள்விகளும் வந்து காங்கிரஸ் வெளியே போதா, காங்கிரஸ் மாற்றாக தேமுதிக வந்துடுச்சா. செம்மலை சொன்னார்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் இதனை பார்த்துருந்தாருன்னா அவருடைய ஆத்மா வந்து இப்படி திருப்தி அடைஞ்சிருக்காதுங்கிற அளவுக்குலாம் அவர் பேசுகிறார். பிரேமலதா அவர் கூட்டணி அமைச்சர்னு சொல்லி இவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் தேமுதிக இணைந்த பிறகு நடக்குது. எல்லாருமே சேர்த்துக்கிட்டா தான் அந்த தேர்தலில் ஜெயிக்க முடியுற ஒரு கட்டத்துக்கு திமுக இருக்கான்ற ஒரு கேள்வியும் கூடுதலாக வருது. எப்படி பார்க்குறது? ஃபர்ஸ்ட் உங்கள் முதல் கேள்விலேருந்தே போயிடலாம். நிறைய கேள்வி ஒரே கேள்வியாக கேட்டீங்க, ஒரு கேள்வியாக போகலான்னு பார்க்குறேன். என்டிஏ கூட்டணியும் திமுக கூட்டணியும் எல்லா கூட்டணியும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலாக கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிறோம். என்டிஏல வந்து இன்றைக்கு அங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் 2024 தேர்தலில் இருந்த கட்சிகளும் சரி, அதற்கு முன்பாக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்ட போது இருந்த கட்சிகளும் சரி அப்படியே தான் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். திமுக கூட்டணியில் சில கட்சிகள் சேர்ந்துருக்கு, 21 கட்சிகளாக இருந்தது, அப்படியே படிப்படியாக போய் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. அதிமுகவோடு 2024 தேர்தலில் கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ அதோடைய நிலையை இன்று வரை சொல்லலை. அது மாதிரி அவர்களிடம் இருந்த சில கட்சிகள், அன்றைக்கி ராமதாஸ் இருந்தார், அன்புமணி ராமதாஸ் ஒரே கட்சியாக இருந்தாங்க. இன்றைக்கி ராமதாஸோட நிலைமை என்னன்னு தெரியல. பாஜகவோடு பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று வரை நிலை தெரியவில்லை. நாளை மேபி தெரியலாம் அவர் எங்கே வந்து சேர போகிறார், யார் கூட வந்து சேர போகிறார் இல்லை தெரியலாம். இல்லை அது வந்து நான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, செய்திகள் வரலாம். நீங்கள் இப்போ சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்பெல்லாம் சிறைக்கு போகிறாங்களோ, அதான் ஒரு வரலாற்றிலே அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைக்கு போகும்போது அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு அவர் சிறையை விட்டு வெளியே வரும்போது மீண்டும் அந்த முதலமைச்சர் பதவியை அவருக்கே தருவது என்பது இந்திய வரலாற்றில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்திற்கு சொந்தக்காரராக இருந்தால். இல்லை நம்ம பெருமையும் பேசணும். நீங்கள் உடனே நான் பேசுறதுக்காக அவர் ஏதோ பெருமையாக பேசுகிறேன், இல்லை அவர் ஏதோ எங்கள் பக்கம் வரீங்கன்ற மாதிரி இருக்கு. என்னைக்கு இப்பயும் சொல்கிறேன், திமுக நல்ல கட்சி, தமிழ்நாடு அரசை சிறப்பாக கையாண்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற எண்ணத்தில் யார் வந்தாலும் சரி அவர்களை ஒரு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயக்கம் திமுக. இப்போது ஓபிஎஸ் வராரு, தாய் கழகம் திமுகவில் வந்து சேர்றாரு. இதே பாஜகவில் போய் என் தாய் கழகம் பாஜகன்னு போய் சேர முடியுமா? இல்லை பாஜக நான் அவங்கள தாய் கழகமா? இன்றைக்கி திமுகவுக்கு யாருக்கு வந்தாலும் அவங்க ஏன் நாங்கள் வந்து வரவேற்கிறோன்னா எல்லாருக்கும் தாய் கழகம் திமுக.
அதிமுகவுக்கும் தாய் கழகம் திமுக தான். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியே மனம் வருந்தி நான் தாய் கழகத்தில் வந்து இணைகிறேன் என்று சொன்னாலும் அவருக்கும் தாய் கழகம் திமுக தான். உண்மையிலே அந்த தாய் இருந்தாங்கன்னா இணையக்கூடிய இந்த சூழலாம் உருவாயிருக்குமா? இல்லை, தாய் இருந்தால் தான் இணையக்கூடிய சூழலை உருவாகி இருக்குமானா அதே தாய் இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. அதை நாம் வந்து மறுக்க முடியாது. நிறைய பேர் வந்து அதிமுகவில் இருப்பவர்கள் அங்கே கட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஏன் இந்த கேள்வி எழப்படுகுதுன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடித்திருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். இதுவரையில் வரலாற்றில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை சட்டமன்றத்தில் பார்த்துருக்க முடியாது. எதிர்க்கட்சிகள், பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, அதோடைய சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் கடைசியாக நடந்த அந்த கடைசி நாளில் சொல்கிறார், சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முதல்வர் மீண்டும் 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 கிடையாது மீண்டும் மீண்டும் அவரே ஆட்சி நடத்த வேணும், அவரே முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்கட்சியிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒன்றப்போ எதிர்க்கட்சியினரும் போற்றக்கூடிய அளவுக்கு இன்றைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள் அதிமுகவில் நீக்கப்பட்ட ஒருவர் நீங்கள் வேறு யாராவது சொல்லியிருக்காங்களான்னா நான் புள்ளி விவரத்தோட சொல்லுவேன். 2025 இந்தியா டுடே வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. அதில் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, ஆன்டி டிஎம்கே, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு நிலை இன்று வரையில் திமுக மீது எழவில்லை என்று முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையே சொல்லியிருக்கிறார். அதை கூட விட்டுருங்க. இங்கே ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க பாஜக, உமான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறப்ப சொல்கிறாங்க, திமுகவில் என்னுடைய வார்டுக்கு திட்டங்களை அள்ளி தந்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படி என்று எதிரணியிலேருந்து இந்த குரல்லாம் வருது. நீங்கள் எங்கள் அணியில் இருக்கிறவங்க சொன்னால் நீங்கள் உங்கள் அணி நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். அப்போது எதிரணியில் இருப்பவரும் போற்றக்கூடிய தலைவராக இன்றைக்கு விளங்கியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தமிழ்நாட்டுக்கான தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவுக்கான தலைவர் என்பதை ஆணித்தரமாக பதிய வைத்திருக்கிறார். நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க, ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு மூழ்கக்கூடிய கப்பலில் ஏறி இருக்கிறாலே நினைக்கும் போது வருத்தமாக இருக்குன்னு சொல்லி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேசுகிறாங்க. அது தேமுதிக குறிப்பிட்டு அதாவது நீங்கள் மூழ்கக்கூடிய கப்பல்னு சொல்கிறாங்க. அவங்க மூழ்கக்கூடிய கப்பல் எது? அங்கே வந்து ஒரு நல்ல கேப்டனை, அவங்களுக்கு என்னென்னா மூழ்கக்கூடிய கப்பல் வந்து ஏன்னு சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கப்பல் இருக்குது, நாங்கள் கப்பல் வந்து இன்னும் 10 ஆண்டு காலமாக தொடர் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற கப்பல். இந்த கப்பலுக்கு ஒரு கேப்டன் வந்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கெல்லாம் பயம் வந்திருக்கிறது. அந்த கேப்டன் இல்லை என்றாலும் இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அண்ணன் அன்வர் ராஜா வெளியே வந்துட்டார், அண்ணன் மைத்ரேயன் வெளியே வந்துட்டார், பல பேர் வெளியே வந்துட்டாங்க. போன வாரம் எங்களுடைய மாநாட்டில், திருப்பத்தூரில் நடந்த மாநாட்டில் முன்னாள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் அதிமுகலேருந்து விலகிட்டு திமுகவில் வந்து சேர்றாங்க. சிறுபான்மையினர் மொத்தமும் வந்து திமுகவில் சேரக்கூடிய நிலை பாஜக அதிமுக கூட்டணி வச்சப்போ இருந்தது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ஆதாரம் தான் காட்டுங்க. ஒரு தேமுதிக தொண்டனாவது எனக்கு இந்த கூட்டணி பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியேறினா, நீங்கள் அப்படி ஏறி இருக்கிறான் வெளியே எங்கேயாவது வேற ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்கன்னா நீங்கள் யூ கேன் ஷோ. அந்த மாதிரி ஒரு தொண்டனும் இல்லை. எனக்கு சில தேமுதிக தொண்டர்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாழ்த்துக்கள், நம்மலாம் வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூரிப்பான மனநிலையில் தேமுதிக தொண்டர்களும் சரி திமுக தொண்டர்களும் சரி இருக்கிறாங்க. இல்லை, அது காரணம் நான் ஒன்று சொல்கிறேன். 2012 பிப்ரவரி மாதம் சட்டமன்றம் நடக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு துணிச்சல் மிக்க ஒருவராக கேப்டன் அன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நேருக்கு நேர. அது வந்து ஒரு பயங்கரமான துணிச்சல் மிக்கவராக கேப்டன் இருந்தார். அந்த துணிச்சலை இன்றைக்கி யார்கிட்ட பார்க்குறாங்க தேமுதிக தொண்டர்கள்னால் எங்களுடைய தலைவர்கிட்ட பார்க்குறாங்க. ஒரு துணிச்சலான ஒரு முதலமைச்சராக ஒன்றிய அரசு, அதாவது எவ்வளவு வந்து வஞ்சகத்தோடு செயல்பட்டாலும் அவர்களை எதிர்த்து நின்று உங்களுக்கு நான் அடிப்பணிய மாட்டேன், ஒரு நாளும் ஓய மாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று ஒற்றை குரலாக நிற்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் தேமுதிக வந்திருக்குது என்பது பல பேருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கும். இன்றைக்கும் சொல்கிறோம், இன்னும் நிறைய பேர் வரவிருக்கிறாங்க. நான் வந்து போகிற போக்கில் அவங்க வராங்களா? அவங்க இல்லை, அவங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. ஓ, அப்போ அவங்களும் வராங்களா? இல்லை, அவங்களையும் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் பேசிட்டு போகிற ஜோக்கர் கிடையாது நான். அப்படி சொல்லினே இருந்தவங்களாம் இன்றைக்கி ஒரு கட்சி கூட நாங்கள் வந்து கதவை திறந்தே வச்சுக்கிறோம் அப்படின்னு கதவை திறந்து வச்சா நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையனும் போய் உக்காந்துக்கிறாங்க. அவர் அதிமுகவில் இருந்தப்போ செங்கோட்டையனாக இருந்தார், அங்கே போய் செங்கோ இட்டையனாக மாறிட்டார். நேற்று அவர் பார்க்குறாரு, தான் உக்கார சீட்டு கூட பக்கத்தில் பர்மிஷன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒற்றை குரலாக எல்லாம் ஓரணியில் சார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க,
அந்த நிலையில் இருக்குதா திமுக? எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணுமா திமுக? சார், வருபவர்களை வாங்கன்னு தான் வரவேற்போம். நீங்கள் வர்றவங்களை வந்து வேணாம் நீங்கள் போங்கலாம் சொல்ல மாட்டோம். எங்களை தேடி வராங்க, எங்களை நாடி வராங்க, எங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் தேவைன்னு முடிவெடுத்துட்டு வராங்க. பாஜக எடுத்துப்பீங்களா? பாஜக அதான் சொல்கிறேன், கொள்கை ரீதியாக எங்களுடைய தலைவர் எல்லா மேடையிலும் சொல்கிறது, பாஜகவிற்கு எதிராக எல்லாம் ஓரணியில் திரண்டாலும் எதிர்ப்போம் வாங்க. தமிழ்நாடு ஓரணியில் தான் நிற்கும், ஓரணியில் தமிழ்நாடு, வெல்வோம் ஒன்றாக. ஏன் சொல்கிறோன்னா, யாருக்கு எதிராக இதை சொல்கிறோன்னா, அநீதியை தொடர்ந்து இழைத்து வருகிற பாஜகவிற்கு எதிராக தான் சொல்கிறோம். கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டாலும் இருகரம் கூப்பி வரவேற்போம்.